வணக்கம். புதுச்சேரியில் மீனவ கிராமம் அருகே இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் பயிற்சி மையத்திற்கு நிலம் ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட நரம்பை மீனவ கிராமம் அருகே இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் பயிற்சி மையம் கட்ட கடந்த 2003ஆம் ஆண்டு 88 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இதற்கு அப்பகுதி மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டதை தொடர்ந்து தற்காலிகமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அந்த பகுதியில் பயிற்சி மையம் கட்டுவதற்கு ஆய்வு செய்ய காவல்துறை உயர் அதிகாரிகள் அங்கு வருவதாக இன்று தகவல் வெளியானதை தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் ஒன்று திரண்டு கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து போராட்ட களத்திற்கு வந்த தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ லட்சுமிகாந்தனை மீனவ மக்கள் சூழ்ந்து கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதியில் பயிற்சி மையம் கொண்டு வந்தால் மீனவர்களின் சுதந்திரம் பறிக்கப்படும் என்றும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கிராமம் வர வாய்ப்புள்ளதால் இந்த பகுதியில் போலீஸ் பயிற்சி மையம் கட்ட அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுவை மாநில தலைவர் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், வைத்தியநாதன், நேரு, பேராசிரியர் ராமதாஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்களுடன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து நிர்வாகிகள் வழங்கி நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், ராமலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியாரின் திருவுருப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவின் நிறைவாக மகாகவி பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை ரூபாய் 62 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை பேட்கோ மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை ரூபாய் 62 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை பேட்கோ அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் போக்குவரத்து காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்தனர். தவளக்குப்பம் அருகே உள்ள புராணாங்குப்பத்தை சேர்ந்தவர் சிலம்பு செல்வன். இவர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி முருங்கப்பாக்கம் சந்திப்பில் பைக்கில் சென்றபோது அவ்வழியே வந்த முதியவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த புதுச்சேரி கிழக்கு பிரிவு போக்குவரத்து காவலர் அருண் விரைந்து சென்று சிலம்பு செல்வனின் பைக்கை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த அவர் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சிலம்பு செல்வனை கைது செய்தனர். காரைக்காலில் அரசு துறை ஊழியர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டுமென ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவின்படி ஆட்சியரின் செயலர் பாஸ்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இருசக்கர வாகனங்கள், ஸ்கூட்டர்களை ஓட்டும் போது ஹெல்மெட் அணிவது கட்டாயம். இந்நிலையில் அரசு ஊழியர்களாகிய நாம் இந்த விஷயத்தில் முன்மாதிரியாக செயல்பட வேண்டும். மேலும் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களும் ஹெல்மெட் அணிந்து அலுவலகம் வர வேண்டும். மேலும் இந்த உத்தரவு காரைக்காலில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கும் பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உயர் அதிகாரிகள் வாடகை கார்களை பயன்படுத்தி ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை விரயம் செய்து வரும் விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு அலுவலகங்களில் பழைய கார்களை சரி செய்யாமல் ஓட்டுநர் இல்லை என்று காரணம் கூறி அரசு உயர் அதிகாரிகள் 5 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள புதுச்சேரியில் வாடகை கார்களை தங்களது சொந்த வேலைகளுக்காக பயன்படுத்தி மக்கள் வரி பணத்தை தொடர்ந்து விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல சட்டமன்ற உறுப்பினர்கள் 2க்கும் மேற்பட்ட அரசு கார்களை பயன்படுத்துவதை ஆளுநர் தடை செய்ய வேண்டும். துறை வாரியாக அரசு அலுவலகங்களில் பல ஆண்டுகளாக இயக்கப்படாமல் உள்ள அரசு வாகனங்களை ஆய்வு செய்ய வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு மேல் பல துறைகளில் ஏலம் விடாமல் அரசு வாகனங்களை மாற்றும் நிலையில் உள்ளது. உடனடியாக அதை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிதி இல்லை என்று காரணம் காட்டும் அரசு நிதி சிக்கனத்தை கையாள தவறிவிட்டது. இது தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் பகுதியில் இயங்கி வந்த 100 ஆண்டு பழமை வாய்ந்த பள்ளி கட்டிடத்தினை மறுசீரமைப்பு செய்திட சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த அரசு நடுநிலை பள்ளி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழமை காரணமாக கட்டிடம் சேதமடைந்து இடிந்து விழும் நிலை ஏற்பட்டது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி இக்கட்டிடத்தினை இடித்து புதிய கட்டிடம் அமைத்திட அரசுக்கு கோரிக்கை வைத்ததை அடுத்து இக்கட்டிடத்தினை இடிக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கூடுதல் வகுப்பறை மற்றும் விளையாட்டு மைதானம் அமைத்திட வேண்டுமென பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் கல்வித்துறை செயலர் முத்தம்மா, இணை இயக்குநர் சிவகாமி, சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, குழந்தைகள் பாதுகாப்பு குழு தலைவர் ஜெயப்பிரியா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை இயக்குநர் முத்து மீனா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் பொதுமக்களின் கோரிக்கைக்கு ஏற்றவாறு உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் 17ஆம் தேதி, மாஹிவில் 16ஆம் தேதி விடுமுறை என புதுவை அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2024ஆம் ஆண்டில் கடைபிடிக்க வேண்டிய விடுமுறை பட்டியலில் புதுவை, காரைக்கால், ஏனாமில் செப்டம்பர் 16ஆம் தேதி, மாஹிவில் 17ஆம் தேதியும் மிலாடி நபிக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் தமிழகத்தில் கடந்த 4ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட பிறை தெரியாததால் செப்டம்பர் 17ஆம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் வருகிற 17ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பின்பற்றி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமில் 17ஆம் தேதி, மாஹி பிராந்தியத்தில் 16ஆம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்பட உள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் 17ஆம் தேதி, மாஹிவில் 16ஆம் தேதியும் அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வாரியங்கள், இதர நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் உட்பட அனைத்து வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை புதுவை அரசு உள்துறை சார்பு செயலர் ஹிரண் பிறப்பித்துள்ளார். புதுவையில் பேரிடர் காலத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவோருக்கான சாதனங்கள் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையில் மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆப் த மித்ரா என்னும் பேரிடர் கால நண்பன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டத்தில் 500 தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அவர்களுக்கான மீட்பு சாதனங்கள் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வரின் அறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி புதுவையை சேர்ந்த தன்னார்வலர்களுக்கு தலா 15 சாதனங்கள் அடங்கிய உபகரண பைகளை வழங்கினார். பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் 215 பேர், காரைக்காலில் 100 பேர், ஏனாமில் 50 பேர், மாஹி பகுதியை சேர்ந்த 135 பேருக்கு பைகள் வழங்கப்பட்டன.
டெலிகிராம் அப்ளிகேஷன் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி லட்சக்கணக்கில் மோசடி நடைபெற்றது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் செவ்வந்தி. இவருக்கு டெலிகிராம் ஆப் மூலம் பகுதி நேரமாக ஷேர் மார்க்கெட் மூலம் வருமானம் பெறலாம் என குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனை நம்பி அவர் ரூபாய் 1,50,000 முதலீடு செய்துள்ளார். பிறகு அவர் டிரேடிங் செய்த பணத்தை திரும்ப பெற முயன்றபோது அவருடைய கணக்கு முடக்கப்பட்டு விட்டது. இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று நெடுங்காடு இலக்கியா என்பவரும் டெலிகிராம் மூலம் வந்த குறுஞ்செய்தியை நம்பி பகுதி நேர வேலைக்காக ரூபாய் 75,000 முதலீடு செய்து டாஸ்க் விளையாடி உள்ளார். பிறகு அவரும் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த சக்தி சக்கரவர்த்தி என்பவரின் பேஸ்புக் பக்கத்தில் இருந்து ஒரு பெண்ணின் நிர்வாண வீடியோ கால் வந்துள்ளது. இதனை சக்தி சக்கரவர்த்தி பார்த்தபோது அந்த பெண் ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து கொண்டு இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டி ரூபாய் 17,000 பறித்துள்ளார். இது குறித்து அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இந்த புகார்களை பெற்று சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு 3வது சுற்று திருத்தப்பட்ட வரைவு ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை, கலை, அறிவியல், வணிகம் மற்றும் தொழில்முறை படிப்புகளுக்கு 3வது சுற்று திருத்தப்பட்ட வரைவு ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. சீட் ஒதுக்கீடு பெற்ற விண்ணப்பதாரர்கள் டாஷ்போர்ட் உள் நுழைவு சான்றுகளை பயன்படுத்தி தங்களின் ஒதுக்கீட்டின் நிலையை சரிபார்த்து ஆட்சேபனைகள், குறைகள் ஏதேனும் இருந்தால் 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு முன்பு சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களிடம் ஆட்சேபனைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்த பிறகு 3வது சுற்று தற்காலிக ஒதுக்கீடு பட்டியலில் வெளியிடப்படும். விண்ணப்பதாரர்கள் 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஒதுக்கீடு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் இன்று காலை 10 மணி முதல் அனைத்து அசல் சான்றிதழ்கள், தேவையான கட்டணம் மற்றும் ஒதுக்கீடு ஆணை ஆகியவற்றுடன் ஒதுக்கப்பட்ட கல்லூரியின் முதல்வரிடம் தெரிவிக்க வேண்டும். சேர்வதற்கான கடைசி தேதி வரும் 12ஆம் தேதி மாலை 7 மணி. மேலும் விவரங்களுக்கு சென்டாக் உதவி மையத்தை தொடர்பு கொள்ளவும். 2024 முதல் 2025 சேர்க்கைக்கான AICDE அட்டவணையின்படி சேர்க்கைக்கான கடைசி தேதி வரும் 15ஆம் தேதி. அதன்படி பொறியியல் படிப்புகளுக்கான ஒரு மாப் ஆஃப் சுற்று கவுன்சிலிங் வரும் 13ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கு ஸ்லைடிங் அனுமதிக்கப்படும் என்று விண்ணப்பதாரர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பூமியன்பேட்டையில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மின்துறை வடக்கு கிராம கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் முகாம் நாளை காலை 10:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரில் உள்ள பூமியன்பேட் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. எனவே மின் விநியோகம் பெறும் பூமியன்பேட் இளநிலை பொறியாளர் அலுவலகத்துக்குட்பட்ட மின் நுகர்வோர் இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு மின் பட்டியல், குறைந்த மின்னழுத்தம், மின் மானிகளின் குறைபாடு, தெருவிளக்கு மற்றும் மின் நுகர்வோர் தொடர்புடைய குறைகள் மட்டும் ஏதேனும் இருப்பின் நேரில் தெரிவித்து குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். தேசிய உணவு உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவோர் மேலாண்மை திட்டம் சார்பாக அரியாங்குப்பம் பகுதியில் மகளிர்களுக்கான தொழில் வளர்ச்சி ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்திய அரசு நிறுவனத்தின் அங்கமான தேசிய உணவு உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவோர் மேலாண்மை திட்டம் சார்பாக அரியாங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுவை பகுதியை சேர்ந்த 10,000 உறுப்பினர்களை கொண்டு விவசாய உணவு உற்பத்தி பொருட்களை தொழில்நுட்பங்களின் மூலம் உணவை பதப்படுத்தி ஆண்டுதோறும் மக்களுக்கு பயன்படும் வகையில் பாதுகாத்தல் மற்றும் இல்லாத இடங்களுக்கு எடுத்து சென்று விலைவாசி சமம் செய்தல், மக்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை மகளிர்களை கொண்டு செயல்படுத்துதல், சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்தல், உணவு தயார் செய்தல் போன்ற யுக்தியை அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு பயிற்சி அளித்தல் உள்ளிட்டவைகளுக்கு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி குழுக்கள் மற்றும் தனியார் பங்களிப்பு குழுக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதில் 150க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கினார்.
மாநில திட்ட மேலாளர் விஸ்வா மற்றும் தலைமை செயல் அலுவலர் கோகிலா ஆகியோர் புதுச்சேரி விவசாய உழவர் உற்பத்தி நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் பகுதி முழுவதும் நாளை குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி உப்பளம் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை உப்பளம் முழுவதும் பம்பா கீரப்பாளையம், நேதாஜி நகர், வானரப்பேட்டை, கோலாஸ் நகர், அவை நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த பணி நடைபெற பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார். டிரேடிங் மோசடி கும்பலை 10 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கோகிலா என்பவரிடம் ஆன்லைனில் டிரேடிங் செய்ய சமூக வலைதளத்தில் வந்த விளம்பரத்தில் தன்னுடைய தகவல்களை பதிவிட்டார். பிறகு கோகிலாவை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குளோபல் சாப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனி ஊழியர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசியுள்ளார். பின்னர் கோகிலா ரூபாய் 38,000 முதலீடு செய்தார். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 18 லட்சம் முதலீடு செய்தார். ஆனால் அவர் டிரேடிங் செய்த பணம், முதலீடு செய்த பணம் ஆகியவை எதுவும் வராததால் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதில் இந்த ஆன்லைன் கும்பல் பெங்களூர், நாமக்கல், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் போலி கால் சென்டர்கள் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாற்றியது தெரிய வந்தது. பிறகு போலீசார் நெய்வேலியில் ஆய்வு செய்து ரூபாய் 3 கோடி மதிப்பிலான கார்கள், கம்ப்யூட்டர்கள், வங்கி காசோலை, வங்கி புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் கேரளாவை சேர்ந்த பிரவீன், நெய்வேலி ஜெகதீஷ், பெங்களூர் முகமது அன்சர், நெய்வேலி தௌபில் அகமது, ராமச்சந்திரன், பிரேமானந்த், விமல்ராஜ் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் துபாயில் பதுங்கியுள்ள இந்த மோசடிகளுக்கு மூளையாக செயல்பட்ட நெய்வேலியை சேர்ந்த நௌஷத் கான் அகமது உள்ளிட்ட 5 பேரை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கைதாகி சிறையில் உள்ள பிரவீன், தௌபில் அகமது, ராமச்சந்திரன் ஆகிய மூவரை 10 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். உத்தரவு கிடைத்தவுடன் 3 பேரையும் காவலில் எடுத்து போலீசார் விசாரிக்க உள்ளனர். இதன் மூலம் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.